மீனராசி காலபுருஷனுடைய கடைசி வீடு 12ஆம் வீடு. மீனராசிக்கு 2025ஆம் ஆண்டில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிடுது. ரெண்டு 2 வருஷமாக சனி பெரிய ஸ்தானத்தில் இருந்து பாடுபடுத்திட்டாரு. குருவுடைய ஸ்தான பலமும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதே போல் வரக்கூடிய குரு பயிற்சியிலையும் பார்த்தோன்னா குரு 4ஆம் இடத்துல போகிறது அந்தளவுக்கு பெரிய உகந்த பலன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சனி ஜென்மத்துக்கு ஜென்ம சனியாக தொடங்க போகிறாரு. இதனால் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த ராகு வரியத்துக்கு போகிறாரு. ராகு கேதுவுடைய பேச்சு ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ராகு 12ஆம் இடத்துலையும் கேது 6ஆம் இடத்துலையும் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை. ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம்லாம் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது, வெளிநாடுக்கு சுற்றுலா போகிறது, வெளி மாநிலம் வெளிநாடு இப்படி இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலாம் நிறைய பேருக்கு அமையும். வேலை விஷயமா ஒரு இடம் மாறுறதோ இல்லை குடும்ப சூழ்நிலை காலமாக வேறு ஒரு இடம் போகிறது, இப்படி நிறைய விஷயம் நடக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த 2.5 வருஷம் அதிக கெடுபலன்கள் கொடுப்பார். உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் கொடுப்பார். மனசங்கடமும் தைரியமாக குறைச்சல், வீண் விரயங்கள், உடல் ரீதியாக அடிக்கடி சோர்வு ஏற்படுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் குருவோட வீடு பிரச்சனை பெருசாக இருக்காது. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வண்டி வாகன சேர்க்கை அமையும். ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். தாயார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அவங்களுடைய உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதுபோல் இவங்க பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்ல பலன் கொடுக்கும். பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல யோககரமாக இருக்கும். அவங்களுடைய படிப்பில் நல்ல வெற்றி காண்பார்கள். இருந்தாலும் விரயம் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே அதிக சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாதவர்களுக்கு இந்த திருமண தடைகள் நீங்கி ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகளும் வரும். சுயஜாதகத்தில் சனி நல்லா இருந்து நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அதுபோல் திருமணம் மற்றும் கிரகப்பிரவேசம், ஒரு வீடு வாங்கிறது, வண்டி வாகன சேர்க்கையினால் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல், பிள்ளைகள் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்காக செலவு, இப்படி படிப்புக்காக செலவு பண்ணக்கூடிய நிறைய விரயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். ஜூன் மாதத்துக்கு மேலே வங்கி கடன் இவங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் கடன் கேட்டால் திருப்பி இன்னொரு லோன் இவங்க எல்லாம் எடுக்க முடியும். பிஸ்னஸில் காம்படிஷனோட ஷேர்ஸை இவங்க எடுக்க முடியும். அதாவது எதிரிகளை ஜெயிக்க முடியும், காம்படிட்டர்ஸை ஜெயிக்க முடியும். அதுபோல் உடல் ரீதியாக ஓரளவுக்கு ஆரோக்கியம் ஜூன் ஜூலை மாதம் மேலே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. முதியவர்கள் இந்த ராசியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிக்கடி உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான மருந்து எடுத்துக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில தடைகள் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு சிலருக்கு நூதன முறையில் பணம் வரவு ஏற்படும். சோஷியல் மீடியா மூலிமா சில பேருக்கு பணம் வர சான்ஸ் இருக்குது. யூடியூப், ஃபேஸ்புக் மூலிமா சில பேருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு லாபம் இருக்கும். இந்த ஆண்டில் மீனராசிக்கு பெரிய அளவுக்கு யோகம் சொல்ல முடியாது. சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீனராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பிரச்சனை உள்ள ஒரு ஆண்டு. ஏன்னா ஜென்மசனி நடக்க போகிறது. 2 வரவு 8 செலவு. அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் பார்த்தோன்னா சுமார் 75% வரைக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு 70%, சனியோட உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 70%, புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீனராசியினரும் கும்பராசியினரும் அதே சமயத்தில் மேஷராசிக்கும் இப்போ 7 சனி தொடங்குது. இவங்க எல்லாருமே சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தினமும் விநாயகர் வழிபாடும் செஞ்சுக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். சனி நம்ம பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம விநாயகர் வழிபாடு ஒவ்வொரு நாளும் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு, வியாழக்கிழமையும் நம்ம செய்யலாம். இவர் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நம்மளால் சமாளித்து வாழ முடியும். நன்றி, வணக்கம்.